ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 8.4ல் பிஜிடிஆர்பி யூனிட் 8ல் 4th டாபிக் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. இந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் அப்படின்றது நிறைய இருக்குது. அதோட டாபிக்ஸ், அதோட ஹெட்லைன்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு என்னென்ன ஹெட்லைன்ஸ் வருமோ அதை கொடுத்துருக்கேன். கீ டெக்ஸ்ட்டில் என்னென்ன ஹெட்லைன்ஸ் வருமோ அதை கொடுத்துருக்கேன். அதை முடித்ததுக்கப்புறம் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லிட்டரரி கிரிட்டிசிசமில் கிளாசிக்கல் அண்ட் மெடிவல் கிரிட்டிசிசம், அதாவது ஓல்டு அண்டு மெடிவல் பீரியடில் இருக்கிற அந்த கிரிட்டிசிசம் என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ரெனைசான்ஸ் கிரிட்டிசிசம், ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் அண்ட் டூரிங் ரெனைசான்ஸ் பீரியடில் கிரிட்டிசிசம் என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு என்லைட்டன்மெண்ட் கிரிட்டிசிசம், அடுத்து 19th century ரொமான்டிக் கிரிட்டிசிசம் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நியூ கிரிட்டிசிசம், இப்போ லேட்டஸ்ட் மாடர்ன் கிரிட்டிசிசம் அதுவும் கொடுத்துருக்கேன். அடுத்து தியரியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் த புக் அந்த ஹெட்லைன்ஸில் தியரி வரும். அப்புறம் கரண்ட் ஸ்டேட் அதில் தியரி வரும். அப்புறம் வேல்யூ அகாடமிக் கிரிட்டிசிசம், இதுலேயும் அந்த தியரியை, அந்த கிரிட்டிசிசம் தியரியை பற்றி சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு கீ டெக்ஸ்ட், இதுக்கப்புறம் நான் கீ டெக்ஸ்ட்டும் ஒன்று கொடுத்துருப்பேன். கீ டெக்ஸ்ட் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கீ டெக்ஸ்ட்டில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, த கிளாசிக்கல் அண்ட் மெடிவல் பீரியட்ஸ், த ரெனைசான்ஸ் பீரியட், த என்லைட்டன்மெண்ட் பீரியட்ஸ், இந்த 19th century அண்ட் 20th century. இந்த கீ டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீ டெக்ஸ்ட்டில் அந்த ஒவ்வொரு ஆத்தர் என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த கிரிட்டிசிசம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, எதை வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த கிளாசிக்கல் மெடிவல், அதுக்குள்ளே அந்த கிளாசிக்கல் மெடிவல் பீரியடில் என்னென்ன ஆத்தர் என்னென்ன இதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஒர்க்குக்கு இல்லை டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது கொடுத்துருப்பேன். ரெனைசான்ஸ் பீரியட்லேயும் அப்படி தான். ப்ளஸ் என்லைட்டன்மெண்ட் பீரியட், கிரிட்டிசிசம் அண்ட் தியரிக்கு அதில் உள்ள இந்த கிளாசிக்கல் அண்ட் மெடிவல் கிரிட்டிசிசம், ரெனைசான்ஸ் கிரிட்டிசிசம், என்லைட்டன்மெண்ட் கிரிட்டிசிசம், 19th century ரொமான்டிக் கிரிட்டிசிசம், த நியூ கிரிட்டிசிசம். அப்புறம் தியரியில் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். தியரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் த புக், கரண்ட் ஸ்டேட், வேல்யூ ஆஃப் அகாடமிக் கிரிட்டிசிசம் இது வந்துடும். கீ டெக்ஸ்ட்டில் இது ஃபஸ்ட் லிங்க்கில் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. அப்புறம் இதில் வர டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன். செகண்ட் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்துடும். இந்த கீ டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். கிளாசிக்கல் மெடிவல், ரெனைசான்ஸ், என்லைட்டன்மெண்ட், 19th and 20th century. ஓகே, இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீ டெக்ஸ்ட் பாருங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீ டெக்ஸ்ட்டில் தான் அந்த ஆத்தர்ஸ் ப்ளஸ் ஆன்லைன்லேயே அவங்க எழுதின அந்த ஒர்க்கு, அந்த கிரிட்டிசைஸ் பண்ண ஒர்க்கு, இது எல்லாமே வந்திருக்கும். அதை பாருங்கள், பார்த்துட்டு படிச்சுக்கோங்க பிடிஎஃப்பில். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வீடியோவில் போட்டோன்னா சத்தியமாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். பிடிஎஃப்பை கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணி நீங்களே படிங்க. ஆல் த பெஸ்ட். லிட்டரரி கிரிட்டிசிசம் படிக்கிறதுக்கு ஆல் த பெஸ்ட். யூனிட் டிஆர்பி யூனிட் 8.4, அதாவது 8th யூனிட்டில் 4th டாபிக். ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட்.